கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய வியாழன் வெள்ளி நாட்கள் 2 நாட்களையுமே அடைந்திருக்கிறோம். இந்த 2 நாட்களுமே பாத்தீங்கன்னா நம்ம பிரத்யேகமான இபாதத்துகளை நம்ம வரிசையாக பார்த்து வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்புல் பஹ்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 திக்ருகளை பார்க்க போறோம். இது ரொம்பவே பாத்தீங்கன்னா மகத்தான பலன்களை கொண்ட தலை சிறந்த சிறப்புக்குரிய திக்ருகளாக இருக்கு. இந்த 7ஐயும் இந்த நாட்கள்ல நீங்க 2 நாட்களுமே என்ன பண்ணுங்க, இதை நீங்க தொழுகைக்கு பின்னாடியும் ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தனிமையில அமர்ந்து இதை நீங்க பார்த்து ஓதிக்கொள்ளுங்க. இந்த திக்ருகள்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நாளுக்குரிய அனைத்து சிறப்புகளுமே உள்ளடக்கி இருக்கு. அதாவது இந்த மாதிரியான அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்புக்குரிய நாளா இருக்கும்போது அதற்குன்னு சிறப்பான இபாதத்துகள் செய்யணும்னா நமக்கு என்ன இபாதத் செய்யறதுன்னே தெரியாது. அப்ப அல்லாஹ் எதை ரொம்ப நேசிக்கிறான், அல்லாஹ் எதுல ரொம்ப நன்மைகளை வைத்திருக்கானோ, எதற்கெல்லாம் உடனே பதில் தருவானோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இதுல இருக்கு. அல்லாஹுடைய இஸ்மே அகலம் இதுல இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால இதை ஓதுறதுனால ஏராளமான பலன்கள் கிடைக்கும். எல்லா நல்ல விஷயங்களுமே ஒரு வாரமா நீங்க காத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கூட இதுல உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய ஹாஜத்தும் பாத்தீங்கன்னா நம்ம ஆசைகளையும் பாத்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுக்கும். நமக்கு ஒரு நல்ல நிலைமையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த திக்ருகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நான் திக்ருகளை தமிழ்ல காமிச்சிடுறேன். நிறைய பேர் தமிழ்ல கேட்கறதுனால அதே மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம அரபியிலையும் போட்டலாம். தமிழ் அரபி உங்களுக்கு ரெண்டுமே இதுல இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க ஓதிக்கோங்க. முதல் திக்ர் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் இடத்துலயுமே ஒரு கலிமாவோட ஆரம்பிக்கிறோம். அந்த கலிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வஹுவ ஹய்யுல் லா யமூது பியதில் ஹைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் வரும்னா, வஹுவ ஹய்யுல் லா யமூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்ந்து வந்திருக்கும். மற்றபடி நம்ம ஓதக்கூடிய களிமாலுக்கு கூடிய எல்லா வார்த்தையும் வரும். இதே நீங்க 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்குன்னு யாருமே கூட்டாளிகள் இல்லை, சர்வ ஆட்சியும் அவனுக்கே உரியது, புகழும் அவனுக்கே உரியது, அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணமாக்க செய்கிறான், இன்னும் அவனே மரணமற்றவன், அவனுக்கு மரணம் வராது, அவன் நித்திய ஜீவன், சகல நன்மைகளும் அவன் கையிலிருந்துதான் வருகிறது, சகலவற்றின் மீதும் அவனே அதிகாரமுடையவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய களிமா இது. இந்த களிமாவுக்கு பாத்தீங்கன்னா பல சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுலயும் எல்லா நபிமார்களும் ஓதிய களிமானா அது இந்த களிமா தான் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த களிமாவை சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பிச்சு எல்லாருக்குமே இது பாத்தீங்கன்னா ஓதப்பட்ட களிமாவா இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வை பற்றி மட்டுமே இதுல வரும். இதுல வேற எதுவுமே நம்ம தனியா சேர்த்தி இருக்க மாட்டோம். துஆவோ நபிமார்களை பத்தியோ எதுவுமே கொடுக்கப்படாதனால எல்லா நபிமார்களுக்குமே இது பொதுவாக இறக்கப்பட்டது. அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதை விவரிக்கும் இந்த களிமா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஒரு களிமாவை ஒரு நாளைக்கு ஒருவர் 100 முறை ஓதி விட்டாவே அவர்களை விட நன்மையில மிஞ்சக்கூடியவர் வேறு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு இந்த களிமா கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஹஜ் செஞ்சவங்க, உம்ரா செஞ்சவங்க, தான தர்மம் செஞ்சவங்க, ஏன் சதக்கா கொடுத்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரை விடவும் இந்த களிமாவை நம்ம ஓதுனா நம்ம நன்மையில மிகைத்திடுவோம். அந்த அளவுக்கு நன்மையில கனமானதாக இந்த களிமா இருக்கு. அப்ப முதல்ல இதை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதனாலதான் இதை தேர்ந்தெடுத்து அவங்க கொடுத்திருக்காங்க ஆலிம்கள்லாம். அடுத்தது இரண்டாவது பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன். இதுவும் பாத்தீங்கன்னா சின்ன களிமா தான். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனே சத்தியமானவனும் வெளிப்படையானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அர்த்தம். 7 வானத்தையும் 7 பூமியும் ஒரு தராசில் வைத்தாலும் கூட இந்த களிமாவை நம்ம ஒரு தராசில் வைக்கும்போது இதுதான் நன்மையில கனம் மிகுந்ததாக இருக்கும். இன்னும் அதுல அதிகப்படியாக அல்லாஹுடைய சத்தியத்தன்மையும் நம்ம எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கு. இது ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய களிமா. இதற்கும் நிறைய பலன்கள் இருக்கு. அதுலயும் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியதாக இது இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இரண்டாவதாக 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவதா பாத்தீங்கன்னா நம்ம சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ருன்னு சொல்லலாம். இதை நம்ம களிமானும் சொல்லலாம். நமக்கு 3ஆம் களிமாவே இதாதான் இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும், 10 முறை. இது பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம். திக்ருன்னு எடுத்துட்டு நம்ம ஆயிரக்கணக்கான திக்ருகளை புதுசா பார்த்தாலும், நிறைய சக்தி வாய்ந்த திக்ருகள் எல்லாம் பார்த்தாலும் சரி,
முதல்ல திக்ருன்னு சொன்னா இந்த திக்ரு தான் எல்லாருக்கும் நினைவு வரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பின் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி ஓதிருக்காங்க. காலையில எந்திரிச்ச உடனே கண் திறந்த உடனே படுக்கையில இருந்து எந்திரிக்காம இதை ஓதிருக்காங்க. நைட்டு படுக்கைக்கு போய் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஓதிருக்காங்க. தங்களுடைய மகளுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்காங்க, தங்களுடைய மனைவிமார்களுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகள்ல பல ஹதீஸ்கள்ல வந்துகிட்டே இருக்கக்கூடிய திக்ருனா இதுதான். நிறைய பேத்துக்கு திக்ருனா இது மட்டும் தான் தெரியும். ஆனா இது ஒன்றே போதும். இதை கொண்டே நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான ஹாஜத்துக்களை கபூல் செய்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இதை மட்டும் ஒருவர் 10 முறை ஓதிவிட்டால் போதும், அந்த அடியான் என்ன கேட்டாலும் சரி அதை மறுக்காமல் கொடுக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு நற்செய்தி கூறியிருக்காங்க. அப்படி வந்து நம்ம கேட்பதனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த திக்ரை நம்ம தினமுமே துவாக்கு முன்னாடி 10 முறை ஓதுறோமா அப்படின்னா அது ரொம்பவே கேள்விக்குறிதான். நம்ம தொழுகிறோம், நமக்கு நேரமே இல்லை துவா செய்யறதுக்கு, சீக்கிரமா எந்திரிச்சு போயிடுறோம். ஆனா இந்த சிறப்புக்குரிய நாள்ல இதை ஓதுங்க. இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கிறனால இந்த நாள்ல உங்களுக்கு நன்மையும் மகத்தானதா கிடைக்கும். துவாவும் நம்மளுடைய ஹாஜத்துக்கள் என்னாகும், கபூலாகிவிடும். அதுலயும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஹதீஸ்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 100 நன்மைகள் எழுதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் வந்து நமக்கு கொடுக்கப்படுது. அல்லாஹ் அக்பர்னு சொன்னா மீஜான் தராசுல ரொம்ப கனமா இருக்கும். அதுக்கப்புறம் லா இலாஹா இல்லல்லான்னு சொன்னா இந்த களிமா தான் 7 வானம் பூமியை விட மிகைத்தது. அதே மாதிரி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹின்னு சொன்னா அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து இதுக்கு இருக்கு. அதுலயும் வந்து அல்லாஹுடைய சிறப்பு இஸ்மான அலியில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இஸ்முகள் இதுல இருக்கு. அப்படின்னா இதுல திக்ரும் இருக்கு, அல்லாஹுடைய இஸ்மும் இருக்கு. இந்த மகத்தான திக்ரை வந்து நீங்க 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 4வதா பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி. இந்த திக்ரு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சொல்றதுக்கே ரொம்ப நாக்குல இலகுவா இருக்கும், யார் வேணா சொல்லிடலாம், கஷ்டமே இருக்காது. ஆனா மீதான் தராசுல மறுமையில நன்மையில கனமானதாக இதுதான் இருக்கும். இதை ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஓதி விட்டாவே போதும் 100 முறை, கண்டிப்பாக வந்து அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தால் கூட மன்னிக்கப்படும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பொக்கிஷமான திக்ரை தான் இந்த தொகுப்புல அவங்க வச்சிருக்காங்க ஆலிம்கள். இந்த திக்ருக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும்னா வந்து மனிதர்கள் மட்டும் இல்ல, மரம் செடி கொடி ஜின்கள் மலக்குமார்கள்னு சொல்லி யார் எடுத்தாலும் சரி எல்லாருமே திக்ரு செய்யக்கூடிய ஒரு இபாதத் இருக்குது, ஒரு திக்ரு இருக்குது, ஓதக்கூடிய ஒரு திக்ருன்னு சொல்லி பார்த்தா அது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வார்த்தை வந்து நன்மையில கனமானது, அல்லாஹ் விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டது. இந்த உலகத்தை விட அல்லாஹ்விற்கு பிடித்ததுன்னா அது இந்த திக்ரை தான் நம்ம சொல்ல முடியும். இதை நீங்க 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அஸ்தோஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யிமு வ அஸ்அலுக தௌபா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லாஹ்விடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு தௌபா துவா தான் இது. அதாவது நீயே உயிருள்ளவன் நித்தியமானவன், என்னை நீ மன்னித்து விடு, இன்னும் வந்து உன்னிடத்துல நான் தௌபாவே யாசிக்கிறேன். அதாவது பாவ மன்னிப்பை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறதை அல்லாஹ்விடத்துல சொல்லக்கூடியதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாள்லயுமே அதிகமாக தௌபா செய்தவர்களாக இருந்தாங்க. அதுலயும் இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா 2 நாட்களுமே அதிகமாக தௌபா செய்வாங்க. காரணம் என்னன்னா இந்த நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள். வியாழன் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்னா வெள்ளி வந்து அமல்கள்லயே வந்து சிறந்த நாளாக இருக்கு, வாரத்திலேயே ரொம்ப முக்கியமான நாளா இருக்கனால இந்த 2 நாளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரத்யேகமாக அல்லாஹ்வால நம்ம கவனிக்கப்படுவோம். அதனால அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும், அமல் செய்யணும்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த நாள்ல பாவ மன்னிப்பை கேட்கறதுக்கே ஒரு பெரும் பாக்கியம் இருக்கணும். இந்த நாள்ல அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்தா கடந்த வாரத்துடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நமக்கு இனி வரக்கூடிய அனைத்து வாரத்துக்கான தேவைகளும் நிறைவேற்றப்படும். அதனால இந்த நாள்ல இந்த சிறப்புக்குரிய திக்ரை ஓதி உங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கோங்க. அப்புறம் இதை 10 தடவை ஓதுனதுக்கு அப்புறம் கடைசியாக யா ஹய்யு யா கய்யிமு பி ரஹ்மத்திக அஸ்தகீசு லா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி வாஸ்லிஹ்லி சஹ்னி குல்லஹு அப்படிங்கக்கூடிய அந்த திக்ரையும் வந்து ஓதிக்கொள்ளுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் என்னன்னா, நித்தியமானவனே நிலையானவனே உன் புனிதமான கிருபையால் மகிமையால் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். கண்ணுமைக்கும் பொழுது கூட என்னுடைய நஃப்ஸை என் மீது சாட்டி விடாதே, என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சீர்படுத்தி தருவாயாக அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துவான் தான் சொல்லணும். இது நம்ம திக்ருன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா தொகுப்புல இது வந்து துவாக்களாக இருந்துச்சு. காலையிலும் சரி மாலையிலும் சரி
நபி அவர்கள் இதை வளமையாக ஓதியிருக்காங்க. இதனுடைய துவாவுடைய அர்த்தமே யல்லா நீ என் காரியத்தை பார்த்துக்கோ, நீ பொறுப்பேற்றுக்கோ, நீ அந்த காரியத்தை என்றிருந்து வேற யார்ட்டையும் ஒப்படைச்சிடாத, என்னுடைய நப்சின் மேலேயே ஒப்படைச்சிடாத, என்னை நீ பொறுப்பேற்றுக்கோ, என் நப்சிட்ட என்னை விட்டுனா அதை என்னை சீரழித்து விடும். அதனால என் காரியத்தை எங்கிட்ட பொறுப்பு படைக்காம நீயே பொறுப்பேற்று எனக்கு என்னுடைய எல்லா காரியத்தையும் நேர்வழியாக முடிச்சு கொடுன்னு நம்ம கேட்கிறோம். அப்படின்னா நம்ம எத்தனையோ நாளா எத்தனையோ விஷயத்துக்காக காத்திருப்போம், ஏங்கிட்டு இருப்போம், பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் நீ பொறுப்பெடுத்து எனக்கு சீராக முடிச்சு கொடு, சிறப்பாக முடிச்சு கொடு, எனக்கு எப்படி பிடிக்குமோ எனக்கு எப்படி நல்லதோ அப்படி முடிச்சு கொடு நம்ம சொல்றோம். அப்ப இந்த 7ஐயும் என்ன பண்ணிக்கோங்க, 10 முறை ஓதிக்கோங்க. முடிஞ்சா தொழுகைக்கு பின்னாடி, அப்படி இல்லாட்டினா தனிமையில அமர்ந்து ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க இந்த 2 நாட்களுமே இதை ஓதிக்கோங்க. இதன் ஓதுறதுனால நிறைய நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்கும். அது இல்லாம உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம தொடர்ந்து பலன் தரக்கூடிய விஷயங்களை போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.